நடிகன் தனுஷுக்கான ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கு. இப்போ எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்பாய்லராக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு வைங்களேன். தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறவு வந்துட்டு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி தான் அவர் இங்கே வராரு. வரும்போது வந்துட்டு அந்த உறவு இறந்துடுது அப்படின்னும் போது அவர் அந்த வீட்டினுடைய வாசல்ல உட்காந்துக்கிட்டு உள்ள ஒருத்தவங்க இறந்து கிடப்பாங்க. இறந்து கிடக்கும் போது வந்து அதை ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு காட்சி. அவர் முகத்தையே காட்டியிருக்க மாட்டாங்க. நித்யா மேனன் கதாபாத்திரம் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள அழகா உள்ள நகரும். உள்ள நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதாபாத்திரம் உள்ள இருக்கிறவங்க வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு தெரியும் போது அப்படியே கேமரா வந்துட்டு தனுஷ் அவர்களுடைய முதுகு நோக்கி, முதுகு தலை காது இப்படிதான் கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் காது மட்டும் தனியா ஆடும். இது நிறைய பேர் வந்துட்டு இதை உணர்ந்திருப்போம். எப்படின்னா உணர்ச்சியை ரொம்ப கட்டுப்படுத்தும் போது நம்மள அறியாம வந்துட்டு உணர்ச்சி ரொம்ப பெருக்கெடுத்து உள்ளேந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மள அறியாம வந்துட்டு ஒண்ணு கை சிவராகும், சில பேருக்கு கால் சிவராகும், சில பேருக்கு நா தழுதழுக்கும், இப்படிலாம் ஏதாவது ஆகும். ரொம்ப ஓவரா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காது மட்டும் தனியா துடிக்கும். சில பேருக்கு உண்டு. நீங்க அந்த காட்சியை பாருங்க. தனுஷனுடைய இந்த காது மட்டும் தனியா கிடுகிடுன்னு ஆடும். அவர் முகத்தையே அந்த காட்சியில காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மறைவு. அந்த மறைவனுடைய துக்கத்தை வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு அடைச்சி வச்சிருக்காருங்கிறதுக்கான ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்துட்டு அவருடைய காது வந்துட்டு அழகா அந்த உணர்ச்சி பெருக்கில் வந்துட்டு அது ஆடுதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காட்சி. இயக்குனராகவும் எக்ஸ்ட்ராடினரியான காட்சி. அதை நடிகனா அதை கேரி பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டெலிவர் பண்ணது இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப்.